என் பேர் லெப்ட் பாண்டி, தேனி மாவட்ட தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர். நான் இன்னைக்கு இந்த முதல் பொதுக்குழுவில் வந்து என் தளபதியார் வந்து மிக சிறப்பான ஒரு பேர் காட்டினார். எங்களுக்கான பொதுக்குழுக்கான நிறையா திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது கடந்து என்னென்னா தன்னோட அரசியல் எதிரி யாருன்றத பேரோட மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி என்னோட அரசியல் எதிரி திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓப்பனாக சொன்னாங்க. நரேந்திர மோடி என்னோட அரசியல் எதிரின்றதை இன்னைக்கு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இன்னும் இதை விட நான் வந்து யார் இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, அவர் பேரை சொல்ல பயப்படாரு, கட்சி பேரை சொல்ல பயப்படாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. இது கடந்து வந்து இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து தொடர்ந்து வந்து பெண்களும் சரி குழந்தைகள் பால் ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு சீரழிவு இருக்கு. இப்போ நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. இதுபோக வந்து எங்கள் தளபதி இன்னைக்கு மிக கோபமான கருத்தை வெளிப்படுத்தினாங்க. அது எங்களுக்கு பயங்கரமான பூஸ்டப் கொடுத்துச்சு. இன்னும் நான் 100 மீட்டர் ஸ்பீடில் போனோம். 200 மீட்டர் வேகத்தோட ரெடி ஆகிட்டோம். பொதுச்செயலாளர் பேசும்போது மாவட்ட செயலாளர்களுடைய எல்லாருக்குமே எம்எல்ஏ பதவி கிடைக்குங்கிறத வந்து நம்பிட்டு இருக்க வேணாம், அடிப்படை உறுப்பினர் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நாங்கள் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பேசியிருக்காங்க. உண்மை மாவட்ட செயலாளருக்கு எந்த கண்ணோட்டத்தை நீங்க பாக்குறீங்க? இல்ல, நாங்கள் வெல்கம் அருமையாக வரவேற்கிறோம். ஏன்னா மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டோம். உழைச்ச உழைப்புக்கு எம்எல்ஏ இருக்கின்றதுக்கு மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு களத்தில் தெருவில் போராட்டம் பண்ணணும். ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் ஒரு வார்டுக்குள்ளேயும் ஒரு வீட்டுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை கையில் எடுத்து பேசும்போது அந்த மக்கள் நம்ம ரிசீவ் பண்ணா மட்டுமே அந்த சட்டமன்ற உறுப்பினர் தகுதியான ஆட்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் மக்களை சந்திங்க, மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து போராடுங்க, மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவனுக்கு சீட்டு தர. உண்மைதானே? அது நல்லதானே? நல்ல விஷயம் தான். நான் வரவேற்கிறது. ஆமா, சீட்டு கொடுக்கும் பதவி கொடுக்கும்போது கூட ஜாதி ரீதியான கட்டமைப்பு உள்ளவர்கள், அதே போல பணபலம் படைத்தவர்கள் தான் மாவட்ட செயலர் பதவியோ இல்ல கட்சி மாவட்ட இருக்கக்கூடிய புற பதவிகளோ கொடுக்கப்படுதுன்னு பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. உண்மையா என்னதான் நடக்குது? இல்ல, இப்ப உண்மைக்கு பதில் பேசலாம். ஏன்னா பொய்யான வதந்திக்கு பதில் பேச முடியாது. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம் சேர்ந்தவங்க, தேனி மாவட்டம். நான் மாவட்ட செயலர் இருக்கேன். ஏன் எனக்கு கீழே மிச்ச பொறுப்பாளர்கள் வசதி படைச்சு வருவேன், ஏன் அவங்களுக்கு தரல? இப்போ மாவட்ட செயலர் தரல. ஏன் எத்தனை மில்லுக்காரங்க எத்தனை அரசியல் வாங்கி சீட்டு கேட்டாங்க, மாவட்ட செயலர் கேட்டாங்க, அவங்களுக்கு யாருக்கும் தர கிடையாது. எங்களை போன்ற சாதாரண தளபதிக்கான உழைச்சியா பாத்தீங்களா, 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சிக்கலாம். அவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. தவிர்த்து வந்து பணம் காசு படைச்சவன் வசதி வச்சு அப்படின்னு கொடுக்க கிடையாது. அது பொய்யான வளர்ந்தி. அப்படி யாராச்சும் ஒரு ஆள் அவங்க நிரூபிக்க முடியும். ஒரு ஆள் நிரூபிச்சா போதும். நாங்க எல்லாமே அது பதில் சொல்ல ரெடி. பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க, நிர்வாகிகளே பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னா புதுசா வந்தவனா அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்திருப்பான்ல, அவன் பேசிப்பான தெரிவித்து வந்து எங்களோட 15 வருஷம் 20 வருஷம் மக்களுக்கு பயணம் பண்ணான்ல, அவன் அப்படி யாரும் பேச மாட்டேன். ஏன்னா நாங்க அடிப்படை ரசிகன், அப்புறம் அரசியல்வாதி. முதல்ல நான் ரசிகன். ஒரு ரசிகன் தன் தலைவனை எதிர்த்தோ தலைவனை ஆரம்பிக்கிற கட்சியை எதிர்த்து பேச மாட்டேன். நிறைய பேர் வந்து வேற ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு